இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு ஒரு அணையை கத்துனா 50 வருஷம் கூட வரவே மாட்டேங்குது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிமெண்ட் அப்படின்னு எந்த டெக்னாலஜியும் இல்லாம ஒரு தமிழன் கட்டிய அணை இன்னைக்கு கம்பீரமா நிக்கிறீங்க. அந்த அணையை கட்டினர் ஒரு சாதாரண ஆளை கிடையாது. அவன் நம் தமிழ் இனத்தின் பெருமைக்குரிய கரிகாலன். எதிரிகள் கரிகால சோழனை சிறை பிடிச்சு வச்சப்ப கரிகால சோழன் அவங்களை எல்லாத்தையும் வீழ்த்திட்டு தப்பிச்சு வந்தப்ப அவரோட கால் நெருப்புல எரிஞ்சு போச்சு. ஆனா அதெல்லாம் பொருட்டாகவே மதிக்காம வீரமா எழுந்து நடந்து வந்தனால அவருக்கு கரிகால சோழன் அப்படின்ற பெயர் வந்துச்சு. சோழ பேரரசின் வீழ்ச்சியை எழுச்சியாக்கிய மன்னன் கரிகாலன். அன்னைக்கு 2 லட்சம் கன அடி நீர் பாயிர காவேரி ஆற்றுக்கு நடுவுல எப்படி அணை கட்டுறது அப்படின்னு பல அறிஞர்கள் யோசிச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில எல்லாருமே தோல்வி அடைச்சிட்டாங்க. ஆனா நம் தமிழ் இனத்தின் பெருமைக்குரிய கரிகால சோழன் தோல்வியை ஒத்துக்கிறவே இல்லை. அவர் பெரிய பெரிய பாறைகளை யானை பரிகால நீருக்குள்ள மூழ்க செய்து அதுல களிமண்ணால ஒரு அஸ்திவாரத்தை போட்டு பில்டிங் ஃபவுண்டேஷன் அப்படின்ற தத்துவத்தை உலகிற்கே சொல்லி தந்த ஒரு தமிழன், தமிழ் இனத்தின் பெருமைக்குரியவர் மன்னன் கரிகாலன். தமிழ் இனத்தை தலை தூக்கிய மன்னனாம் கரிகாலன் சோழன். கரிகால சோழன் ஒரு போருக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க இருக்கிற எல்லா மன்னர்களும் நடுங்கி போயிடுவாங்க. பல மன்னர்கள் அவங்களோட சாம்ராஜ்யத்தை அப்படியே தடுத்து போயிடுவாங்க. பல மன்னர்களுக்கு கை கால்லாம் நடுங்கி மரண பயத்தில் இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்களோ எமக்கு சோழ ஆட்சிதான் வேண்டும் அப்படின்னு இயங்குவாங்க. ஏன்னா எந்த ஒரு மன்னர்கள் போர் தொடுத்து வந்தாலோ அங்க இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க. ஆனா சோழர்கள் முற்றிலும் வேறுபட்டவங்க. அவர்களால சேரப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு போவாங்க. இதனால மக்கள் எமக்கு சோழ ஆட்சிதான் வேண்டும் அப்படின்னு இயங்குவாங்க. மாதன் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரிகாலன் சோழன் பிடிச்சா பார்த்துக்கு கமெண்ட் பண்ணுங்க.